ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் தியானத்துக்கு என்று எடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன். அந்த வேத வசனத்தின் ஒரு பகுதியை வாசிக்கிறேன். அது யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். இந்த உலகத்திலே மனிதர்கள் பலவிதமான துக்கத்திலே இருக்கிறார்கள். சிலர் வியாதி என்ற துக்கத்திலே இருக்கிறார்கள், சிலர் வறுமை என்ற துக்கத்திலே இருக்கிறார்கள், சிலருடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்தும் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, பலவித குடும்ப பிரச்சனை, இப்படிப்பட்ட பல துக்கத்தில மனிதர்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். புத்தர் இப்படியாக சொல்லுகிறார், ஆசையே துக்கத்துக்கு காரணம் என்று சொல்ற. சில மதங்கள் இப்படியாக சொல்லுகிறது. இந்து மதத்தில் பலவிதமான காரணங்களை சொல்லுகிறார். துக்கத்துக்கான காரணம் அவர்களுடைய தலை விதி என்று சொல்கிறார். துக்கம் என்பது மாயை என்று சிலர் சொல்லுகிறார். ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, நம்முடைய துக்கத்திற்கும் நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரே காரணம் பாவம். மனுஷன் பாவம் செய்தபடியினாலே, தேவனை விட்டு அவன் பிரிந்ததினாலே அதனுடைய விளைவுதான் துக்கம் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் பலவிதமான துக்கத்தில் இருக்கலாம். வியாதியின் பிடியில இருக்கலாம், குடும்ப பிரச்சனையில இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், நிம்மதி இல்லாமல் குழப்பத்தில் இருக்கலாம், பயத்தில் இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். இதற்கெல்லாம் ஒரே காரணம், நம்முடைய தேவனை விட்டு நாம் பிரிந்திருப்பதுதான். அதற்கு காரணம் பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லுகிறது. இந்த பாவத்தினுடைய விளைவுதான் இந்த துக்கம். ஆனால் ஆண்டவர் இதற்கு ஒரு தீர்வை, தேவனே தீர்வை ஏற்படுத்தினார். அது என்னவென்றால், தன்னுடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்முடைய பாவங்களை, நம்முடைய வியாதிகளை, நம்முடைய துக்கங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 53:4வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்முடைய பாவத்துக்காக மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறபடியினாலே உங்கள் கவலைகள், உங்கள் பாரங்கள், உங்கள் பிரச்சனைகள், உங்களுடைய எல்லா துன்பங்களையும் அவரிடத்துல வைப்பதற்கு அவர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் துக்கத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க உண்மையுள்ளவராக. எனக்கு அருமையானவர்களே, ஒரு பழைய கதை நான் சொல்லுகிறேன். ஒரு கிராமத்தில் விறகு விற்கிற ஒரு ஸ்திரீயானவள் அந்த கிராமத்தில் ஆற்றை கடந்து போய் ஒரு காட்டில விறகு வெட்டி அவள் அந்த ஊருக்கு எடுத்துட்டு வந்து அந்த விறகை விற்று அவள் பிழைப்பாள். அப்படி ஒரு நாள் அவள் காட்டுக்கு போய் விறகு வெட்டி அதை எடுத்து தலையில சுமந்து கொண்டு ஒரு பரிசல் ஏறிதான் கடந்து வர வேண்டும். அந்த பரிசல்ல ஏறி அவள் விறகை சுமந்து கொண்டு வந்தாள். அவள் பரிசல் இருக்கும் பொழுதே விறகை தலையில சுமந்து கொண்டிருந்தார். அந்த பரிசல் ஓட்டுகிறவர் இப்படியாக சொன்னார், அம்மா, உங்களை சுமக்கிற இந்த பரிசல் நிச்சயமாக உங்கள் விறகுகளையும் சுமக்கும், நீங்க அதை தயவு செய்து நீங்க கீழே இறக்கி வைத்து விடுங்க என்று சொல்லி அந்த பரிசல்காரன் சொன்னார். அவர் இறக்கி வைத்து அதுல ஒரு இளைப்பாளர் கண்டார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய பாரங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல நாம் வைத்து விட்டால் நாம் துக்கங்களை சுமக்க தேவையில்லை. இன்றைக்கு உங்களுடைய எப்பேற்பட்ட பிரச்சனையாயிருக்கலாம், வியாதிகளாயிருக்கலாம், பலவித பிரச்சனைகளாயிருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாயிருக்கலாம், குழப்பங்களாயிருக்கலாம், பயங்களாயிருக்கலாம், எல்லாவற்றையும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒப்பு கொடுத்து விடுங்கள். அவர் உங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்து உங்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் நித்திய ஜீவனையும் மெய்யான சமாதானத்தையும் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இன்றைக்கு ஆண்டவரே இதை கேட்கிற
உம்முடைய பிள்ளைகள் எப்பேற்பட்ட துக்கத்தில் இருந்தாலும் அந்த துக்கங்களை நீர் சுமந்து கொண்டபடினால் இன்றைக்கு இருக்கிற எல்லா பலவீனங்கள், வியாதிகள், சோர்வுகள், கவலைகள், பயங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாகி இவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.